கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கழுங்கடி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து 5 நாட்கள் ஆகியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் ராஜா, அங்கு கன்னியாகுமரியில் எந்த பகுதியில் இப்படி 5 நாட்களாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீரானது வீணாகி வருகிறது, அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுவதன் பின்னணி என்ன? விரிவான விவரம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மக்களின் குடிநீர் சேவைக்காக பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக முக்கடல் அணையில் இருந்து நேரடியாக குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு பகுதியில் கழுங்கடி என்னும் பகுதியில் சாலையில் அதிக அளவு கனரக வாகனம் செல்வதால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு சாலையின் கீழே அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் வீணாகி வருகிறது. இது தொடர்பாக புகார் அளித்தால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 5 நாட்களுக்கு மேலாக குடிநீர் குழாய் உடைந்து இரவு பகலாக 9,000 லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் போராட்டம் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராஜா. குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குடிநீர் குழாய் உடைப்பு பகுதி கனரக லாரியும் டாரஸும் பஸ்ஸும் அதிகமாக போகக்கூடிய பகுதி. அதனால இந்த ரோடு பகுதி குடிநீர் குழாயில் பள்ளம் ஏற்பட்டு ஒரு நல்ல பெரிய விபத்து மாதிரி இருக்கு. இந்த தண்ணீர் முக்குளம் அணையிலிருந்து மாநகராட்சி போட தண்ணீர். இந்த தண்ணீர் டோட்டல் மாநகராட்சி குடிநீர் ஆதாரமாக விளைகிறது. இது மாநகராட்சி சொல்லி இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பிரச்சனை உடைப்பு ஏற்பட்டு 5 நாட்கள் ஆகிறது. வெளிவரும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக போராட்டம் நடத்துவோம்.